ஒரு வித்தியாசமானவர் சொன்ன இல்லையா, அவர் லண்டன்ல பிறந்து அமெரிக்காவில் படிச்சார். இவர் கிராமத்துல பிறந்து கிராமத்திலே படிச்சார். அவருடைய ஐபிஎஸ் அனுபவம் பன்முகத்தன்மை வாய்ந்தது. இவர் ஐபிஎஸ் ஆபீசரா இருக்கும் பொழுது, அதை சொல்லலாம்னு நினைக்கிறேன், இவர் எதிர ரஜினிகாந்த் அப்ப அரசியல் ரொம்ப தீவிரமா வரணும்னு நினைச்சார். அவர் சொன்னார், நான் சீஃப் மினிஸ்டர் வரமாட்டேன் சார். நீங்க சீஃப் மினிஸ்டர் எல்லாம் வேற யார் சார் சீஃப் மினிஸ்டர் போடுவீங்க அப்படின்னு. சார் உங்களுக்கு தெரியுமா, அண்ணாமலைன்னு ஒருத்தர் இருக்காரு. எனக்கு அண்ணாமலையே பேப்பர்ல கேள்விப்பட்டிருக்கேன், அவ்வளவுதான். அவருக்கு அண்ணாமலைக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியாது. அந்த அளவுக்கு இவருக்கு ஒரு தாக்கம் அவர் ஐஏஎஸ் ஆபீசரா இருக்கும் போதே இருந்தது, ஐபிஎஸ் ஆபீசரா இருக்கும் போதே இருந்தது. பாஜகவுடைய சித்தாந்தத்தால் ஈர்க்கப்பட்டு அவருக்கு பொது வாழ்வுல, நாட்டினுடைய நலன்ல, நாணயத்துல, நேர்மையில அவருக்கு ஏற்கனவே நாட்டம். ஒரு போலீஸ் அதிகாரிக்கு என்னென்ன குணங்கள் இருக்கணுமோ, ஒரு துணிவு, நேர்மை, நாணயம், ஒரு உழைப்புல நம்பிக்கை, இதெல்லாம் ஒரு போலீஸ் ஆபீசருக்கு இருக்கணும். அதெல்லாம் எத்தனை போலீஸ் ஆபீசருக்கு இருக்குன்னு தெரியாது, ஆனா இதெல்லாம் இருக்கணும். அந்த குணங்கள்லாம் பொருந்தியவர். அந்த குணம் இன்றைக்கு அரசியலுக்கு தேவை. ஆனா அவருக்கு அரசியல் ஈடுபட, அரசியல்ங்கிறது ஒரு பெரிய சேலஞ்ச். அவருடைய வாழ்க்கையில நிம்மதியா இருந்த மனுஷன் இன்றைக்கு நிம்மதியெல்லாம் ஒரு ஓரத்தில் எடுத்து வைத்து விட்டு இன்றைக்கு அரசியல் இருக்காருங்கிறதுல சந்தேகமே கிடையாது. அவருடைய உழைப்பு, அவர் படுற கஷ்டம். நான் ஒரு தடவை அவர்கிட்ட பார்க்கும்போது, உடம்பு ஜாக்கிரதையா பார்த்துங்க சார், உடம்பு ஜாக்கிரதையா பார்த்துங்கன்னு சொல்லுவேன். அவர் இன்றைக்கு பாஜகவினுடைய நம்பிக்கை நட்சத்திரமாக திகழ்கிறார். அவருக்கு மேலும் மேலும் உடல், மன உறுதி எல்லாம் கடவுள் கொடுத்து தமிழ்நாட்டுக்கு ஒரு மாறுதல் உண்டாக்கும் ஒரு கருவியாக மாற்றுவார் என்று